ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனி குருஜி சேனல். எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பில் ஒரு அனிமே ரிலீஸ் ஆச்சு. ஸோ நிறைய அனிமேஸ் வந்து ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க கிரன்ச் ரோல் சைடில் இருந்தோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கிரன்ச் ரோல் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நிறைய அனிமேஸ் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் டப்பில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவும் அவைலபிளாக இருக்குது கிரன்ச் ரோலில். ஸோ வாட்ச் பண்ணி பார்க்குறவங்க கிரன்ச் ரோல்லையும் வாட்ச் பண்ணி பார்த்து அவங்களுக்கு வியூஸ் கவுண்ட் ஏற்று கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ரீசெண்டாக ரிலீஸ் ஆன, அதாவது ஒரு ரிலீஸ் ஆகி இன்னும் ஒரு 3 நாள் தான் ஆகுது. அதாவது நான் தமிழ் டப்பில் சொல்கிறேன். அனிமே ரிலீஸ் ஆகி 2023 ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ அனிமே பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா பெர்சர்க் ஆஃப் குளூட்டோனி அப்படிங்கிற இந்த அனிமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆச்சு. ஸோ இதோடைய டோட்டல் எபிசோடுமே ரிலீஸ் பண்ணானுங்க. அதாவது சீசன் 1ல் மொத்தம் 12 எபிசோட்ஸ் இருக்குது. ஸோ 12 எபிசோடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணி பார்த்து விட்டுட்டானுங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பார்க்க வேண்டிய அனிமேல வந்து பார்த்தீங்கன்னா இந்த அனிமையும் இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கதைப்படி பார்த்தீங்கன்னா நீங்கள் அதிகமாக இந்த பவர் உள்ள அனிமே, ஓவர் பவர்டு அனிமேஸ் இந்த மாதிரிலாம் பார்ப்பீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிமையும் வாட்ச் பண்ணி பாருங்கள். அந்த அளவுக்கு சூப்பராகவே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த அனிமையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோலோ லெவலிங் மாதிரியே ஒரு எடுத்துக்கலாம். அதாவது அந்த உள்ள உலகத்தில் இருக்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்கில் பேஸ்டஸ் இருக்கும். அதாவது எல்லாருக்குமே ஒரு ஸ்கில்ஸ் இருக்கும். அந்த ஸ்கில்ஸை வச்சு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா திறமையை வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. ஒருத்தவங்களுக்கு வுட்டு, மரம் தயாரிக்கிற ஸ்கில்ஸ், அந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் இருக்கும். ஒவ்வொருத்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பெரிய ஃபேமிலி, அதாவது ஹோலி நைட்ஸ் ஆகிற அளவுக்கு, அதாவது அந்த ஊரை காப்பாற்றுற அளவுக்கு ஒரு தகுதி வாய்ந்தவங்களா இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க. நம்ம ஹீரோக்கு எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் போலயே பவர்ஸ் எதுவுமே இருக்காது. கொஞ்சம் எப்பயும் பார்த்தீங்கன்னா கோட்டையை பாதுகாக்கிற காவலன் மாதிரி இருந்துகிட்டு இருப்பான். ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கொலை பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷனுக்கு தள்ளப்பட்டு அதுக்கப்புறம் அவனுடைய பவர் வந்து பார்த்திங்கன்னா அன்லிமிட்டடாக கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு வால் கிடச்சி அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த கதை வந்து நகர்ந்து போயிட்டே இருக்கும். சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயின் பேர் வந்து பார்த்தீங்கன்னா ராக்ஸி அப்படின்னு சொல்லி வச்சுருப்பானுங்க. ஸோ எப்பயும் போல தான் கதை வந்து அவன் எடுத்தோன்னே அவனோட ஐடென்டிட்டியை மறைச்சி வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். எல்லா எபிசோட்லையும் அப்படி தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். ஒரு சோலோ லெவலிங் அளவுக்கு ஃபீல் கொடுக்காது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா அவன் கொஞ்சம் ஓவர் பவராகவே பில்டப் பண்ணியிருப்பாங்க. அன்லைக்லி வந்து பார்த்தீங்கன்னா சீசன் 2 இன்னும் ரிலீஸ் ஆகலை. என்ன ப்ரோ தமிழ் டப்பில் ரிலீஸ் ஆகலையா அப்படின்னு கேள்றீங்கன்னா, தமிழ் டப்பில் சொல்லலை கைஸ், ஜாப்பனீஸ்லேயே கூட ரிலீஸ் ஆகலை. எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னு நான் அங்கங்கே சர்ச் பண்ணி பார்த்ததில் வந்து பார்த்தீங்கன்னா 2025 ரிலீஸ் ஆகாதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக 2025 அதுக்கப்புறம் தான் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா லீக்ஸ்லாம் இருக்குது. ஸோ இப்போதைக்கு சீசன் 2 எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா நான் சீசன் 1 வாட்ச் பண்ணிட்டு சீசன் 2 தான் தேடினேன். ஸோ கிடைக்கல. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல. ஸோ இந்த டிஃப்ரெண்ட்டாக ஒரு அனிமையை சைட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த அனிமையை வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் நல்லாயிருக்கும். இது இசைக்கை அனிமையா ப்ரோ அப்படின்னா இசைக்கை அனிமைலாம் கிடையாது. அந்த உலகத்துலேயே அவனுக்கு பிறந்திருப்பான். அந்த உலகத்துலேயே அவனுக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர்ஸ்லாம் கெயின் ஆகிற மாதிரியான ஒரு இது தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள். மஸ்ட் வாட்ச் அனிமே சூப்பராகவே இருக்குது. அதுக்கப்புறம் சோலோ லெவலிங் இன்றைக்கி ரிலீஸ் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது 2 வீக்ஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களே ப்ரோ, இன்றைக்கி ரிலீஸ் ஆகும்ல இப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பான முறையில் வந்து பார்த்திங்கன்னா நானும் எதிர்பார்த்து காத்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கிரன்ச் ரோல் சைட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா சோலோ லெவலிங் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. தமிழ் டப் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இனிமேல் ரிலீஸ் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக இந்த ஞாயிற்றுக்கிழமை தான் ரிலீஸ் பண்ணி ஆகணும். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா லீக்ஸ் படி பார்த்திங்கன்னா 26 அப்படின்னு சொல்கிறானுங்க. ஸோ அது எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் ரிலீஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக இன்னைக்கு இல்லை நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிரும். ஸோ ரிலீஸ் ஆச்சுன்னா நான் ஒரு வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் டாக்டர் ஸ்டோன் சீசன் 3 இன்னும் கூட அனௌன்ஸ்மெண்ட் இல்லாமலே இருக்குது. அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல. ஆனால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 3 டப் பண்ணாமலே இருந்திருக்க மாட்டானுங்க. கண்டிப்பாக டப் பண்ணியிருப்பானுங்க. ஸோ இன்னும் ரிலீஸ் பண்ணாமல் இருக்கிற காரணம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மேபி தெரிஞ்சிருக்காமல் இருக்கலாம். அவங்க இருக்கிற ஒர்க்கில் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் ரிலீஸ் பண்ணுறது தானே. சீசன் 3 வந்து நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அவங்க காதில் விழுகிற அளவுக்கு நம்ம கேட்டோம்னா அவங்க ரிலீஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஸோ எந்த போஸ்ட் போட்டாலுமே கீழே சீசன் 3 டாக்டர் ஸ்டோன் சீசன் 3 அப்படின்னு ஒரு போஸ்ட் போட்டு விடுங்க. ஸோ அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணிடுவானுங்க. ஏன்னா நான் இன்னும் சீசன் 3 ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் தான் பார்க்கலான்னு இருக்கிறேன். நான் ஜாப்பனீஸில் கூட பார்த்துடலாம். ஆனால் தமிழ் டப்பில் தான் வரிசையாக பார்த்துட்டு வரேன் அப்படின்னா டக்குன்னு வாய்ஸ் செட் ஆகாது அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வெயிட் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் அன்னி குருஜி.